சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணுக்கேற்ற வார்த்தைகள் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். ஆபிரகாம் ஊர் என்கின்ற கல்தேயர் பட்டணத்தில் செல்வ செழிப்பான மற்றும் செல்வந்தனாக காணப்பட்டான். அந்த நகரத்தை விட்டு முன்பின் தெரியாத இடத்திற்கு போகும்படி தேவன் அவனிடம் சொன்னபோது அவன் உடனே கீழ்ப்படிந்தான். அவன் எங்கே போகிறான் என்று பலர் அவனிடம் கேள்வி எழுப்பியிருப்பார்கள். தெரியாது என்றே அவன் பதிலளித்திருப்பான். முழு நகரத்திலும் தேவனை விசுவாசித்த ஒரே மனிதன் இவன்தான். அதனால் அவனை பலர் கேலி செய்திருப்பார்கள். தேவன் தன்னை எங்கு அழைத்து செல்கிறார் என்று அவனுக்கு ஒருபோதும் தெரியாது என்றாலும் அவன் அவருக்கு கீழ்ப்படிந்து பட்டணத்தை விட்டு வெளியேறினான். அவனுடைய கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்தின் காரணமாக பிற்காலத்தில் தேவன் அவனுக்கு அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தின் தரிசனத்தை கொடுத்தார். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 8 மற்றும் 9வது வசனங்கள். ஆபிரகாமிடம் ஏராளமான பொன்னும் வெள்ளியும் இருந்தது. இதனால் இயல்பாகவே அவன் ஒரு வீடு கட்ட விரும்பினான். ஆனால் அவனது வாழ்நாள் முழுவதும் தேவன் அவனை வீடு கட்டவோ நிலம் வாங்கவோ அனுமதிக்கவில்லை. யாத்திரை செய்பவராகவும் அந்நியனாகவும் அவன் கூடாரங்களில் வாழ வேண்டியதாக காணப்பட்டது. கிரியையுள்ள மற்றும் ஜீவனுள்ள விசுவாசத்தினால் நாம் பங்காளிகளான பரலோக வாசஸ்தலத்தின் மகிமையை நாமும் பார்க்கலாம். இவ்வாறே தேவன் சாராளை வெகு காலம் மலடியாய் இருக்க வைத்தார். நமக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு ஒரு பலமான விசுவாசத்தை அளிக்கும் நோக்கம் கொண்டது. இத்தகைய விசுவாசம் இல்லாமல் நம்முடைய ரட்சிப்பின் மகத்துவத்தை நாம் ஒருபோதும் அறிய முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 13லிருந்து 16வது வசனம் வரை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களில் துன்பம் மற்றும் சோதனைகள் அனைத்தையும் அழிந்து போகும் பொருளிலிருந்து நம்முடைய கண்களை இழுத்து பரலோக மற்றும் நித்திய காரியங்களில் நிலைநிறுத்த தேவன் இவைகளை பயன்படுத்துகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை நம் தேவைக்கேற்ப நாம் உரிமை கொண்டாடுவதால் இது மிகவும் உண்மையானதாக மாறுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 18வது வசனம். தேவன் ஆபிரகாமிடம் அவனது ஒரே குமாரனை பலியிட சொல்லி அவனுக்கு ஒரு பலமான விசுவாசத்தை கொடுக்கும்படி அப்படி செய்தார். அவன் தேவனை சந்தேகிக்கவில்லை. அவன் தனது குமாரனை பலியிட்டாலும் தேவனால் அவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்ப முடியும் என்று அவன் விசுவாசித்தான். இந்த விசுவாசத்தோடு அவன் தனது குமாரனை கட்டி கத்தியை உயர்த்தினான். தனது மனைவிக்கு இந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதனால்தான் அவளை கலந்தாலோசிக்காமல் தன் குமாரனை பலிபீடத்தின் மேல் கிடத்தினான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனம். அவன் அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர்களையும் ஒரு கழுதையும் கூட்டிக் கொண்டு போனான். அவன் தனது மனைவியிடம் சொன்னால் அவள் ஈசாக்கை அனுப்ப அனுமதித்திருக்க மாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஒரே குமாரனை எப்படி கொடுப்பது? தேவன் அப்படி சொல்லவே மாட்டார் என்று அவள் சொல்லியிருப்பாள். இன்று நாமும் இப்படியாக பலமுறை கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். விசுவாசமுள்ள மனிதனாக சிறிதும் சந்தேகமில்லாமல் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தனது ஊழியர்களையும் குமாரனையும் அழைத்து சென்றான். தேவன் தனது உண்மை தன்மையை நிரூபித்தார். இதனால் அவனது விசுவாசம் பலப்பட்டது. உச்செடியில் அகப்பட்ட ஆட்டுக்கடா மூலம் தேவன் அவனுக்கு தன்னை கட்டுப்பட்டிருப்பதாக அவனுக்கு காண்பித்தார். ஆகவே நம்முடைய ரட்சிப்பை முழுமையாக அனுபவிக்க நமக்கு ஒரு பலமான செயல்படும் விசுவாசம் தேவை. பரலோக நித்திய நகரத்தில் நம்முடைய பங்கு விசுவாசத்தினால் நமக்கு நிஜமாகிவிடும். ஆபிரகாம் அல்லது தாவீது, மோசே போன்றோரின் விசுவாசத்தை அவர் நமக்கு கொடுப்பதால் எந்த ஒரு துன்பத்திற்கும் எந்த சோதனைக்கும் நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும். இது ஒரு வாழ்நாள் அனுபவமாகும். இந்த விசுவாசத்திற்காக நாம் பல வேதனையான சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் கடந்து செல்ல வேண்டியிருக்கும்.